அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல ஒரு பாவகம் எப்படி வேலை செய்யும், பாவ கட்டம் எப்படி வேலை செய்யும், இதுல நிறைய சூட்சமங்கள் இருக்குது. அதை பார்க்க போறோம். முக்கியமா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி, ஐயா எனக்கு இந்த லக்னமா அந்த லக்னமா, இந்த பஞ்சாங்கத்துல போட்டா இந்த லக்னம் வருது, அந்த பஞ்சாங்கத்துல போட்டா அந்த லக்னம் வருது, இந்த ராசியா அந்த ராசியா, எங்க ஊர்ல இருக்கிற ஜோசியரு என்ன மேஷ ராசின்றாரு, கம்ப்யூட்டர்ல போட்டு பார்த்தா ரிஷப ராசின்னு வருது. என்னன்னே எனக்கு ஒன்றும் புரியல. என் பழைய ஜாதகத்துல ஒரு ராசி இருக்குது, இப்போ கம்ப்யூட்டர் ஜாதகத்துல போட்டா வேற ஒரு ராசி இருக்குது. இது ஏகப்பட்ட மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி. அதை பத்தியும் பார்க்க போறோம். பிளஸ் நிறைய ஒரு சூட்சமமான விஷயங்களை இந்த பதிவுல பார்க்க போறோம். ஒரு பாவகம், ஒரு கிரகம் அந்த பாவத்துல அமர்றதான்றத பார்க்கணும், அல்லது அந்த கிரகத்தோடைய பின்பம் அந்த பாவத்துல விழுதான்றத பார்க்கணும். ஒரு பாவத்தில் அமரும் போது, அந்த கிரகம் அமரும் போது அதற்கு பலன் வேற மாதிரி இருக்கும். ஒரு பாவகத்துல அந்த கிரகத்தோடைய பின்பம் விழும்போது அதுக்கு பலன் வேற மாதிரி இருக்கும். சோ பலன் எல்லாத்துக்கும் ஒன்னா வராது. சோ மாறி மாறி வரும். சோ இந்த மாதிரி சில ரொம்ப ஜோதிடத்துல இருக்கிற அட்வான்ஸ் லெவல் நுணுக்கமான விஷயத்துலதான் உங்களுக்கு பலன் மாறி மாறி நடக்கும். எந்த கிரகம் நீங்க அவயோக கிரகம் நினைச்சுன்னு இருக்கிறீங்களோ அந்த கிரகம் யோகத்தை செய்வது இப்படிதான். இந்த மாதிரி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அது யோகத்தை பண்ணின்னு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த கிரகம் நல்ல கிரகம், இந்த தசை நல்லது செய்யும் நீங்க நினைச்சுன்னு இருக்கும் போது அந்த தசை உங்களுக்கு கெட்டது பண்ணுதுன்னா, இதே மாதிரி இந்த பாவத்துல இருக்கக்கூடிய விளையாட்டுகள், ஒரு கிரகம் ஒரு பாவத்துல இருக்குதுன்னு நினைச்சுன்னு இருப்பீங்க, ஆனா பார்த்தா அது அங்க இருக்காது. சோ அது வேற எங்கனாச்சும் கனெக்ட் ஆகி வேற பலனை செஞ்சுன்னு இருக்கும். அதை பத்தி தான் ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். இன்னொன்னையும் பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க உங்க வாழ்க்கையில கேள்விப்படாத சில விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். ஒரு கிரகம் ஆட்சி, உச்சம், நீச்சபங்கம் இதெல்லாம் அடையுது, ரைட்டுங்களா? அது ஒரு இடத்துல ஒரு ராசியில உட்காரும் போது ஆட்சி அடையும். இன்னும் அவங்களுக்குன்னு ஒரு உச்சமான ஒரு வீடு இருக்கும், அங்க உட்காரும் போது உச்சம் அடையும். அவங்களுக்குன்னு ஒரு நீச்ச வீடு இருக்கு, அங்க உட்காரும் போது நீச்சபங்கம் ஆகும்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா அந்த ராசிலேயே உட்காராம எப்படி ஒரு கிரகம் ஆட்சி அமையும்? அந்த ராசிலேயே உட்காராம அந்த கிரகம் எப்படி உச்சம் அடையும்? அதையும் இந்த பதிவுல பார்க்க போறோம். எல்லாத்தையும் பார்க்கலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா புக்ல இருக்கிற கண்டென்ட் கிடையாது. வேற எந்த ஜோதிடர் சொல்லியும் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. எல்லாமே என்னுடைய அனுபவத்துல, என்னுடைய அந்த ஆராய்ச்சியில நிறைய ஜாதகங்கள் பார்க்கும்போது, பலன்கள் மாறும்போது அதுல இருந்து ஒன்னா டெவலப் பண்ணி கண்டுபிடிச்ச சில விஷயங்கள், ரைட்டுங்களா? முக்கியமா என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க எல்லாமே ரொம்ப அஸ்ட்ராலஜில நிறைய பேருக்கு ரொம்ப ஞானம் இருக்கிறவங்க, நாலேஜ் இருக்கிறவங்க, ஓரளவுக்கு ஜோதிடத்தை தெரிந்து வைத்து கொண்டு என்கிட்ட ஜாதகம் பார்க்க வருவாங்க. இவர்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் எடுத்துட்டோம், இவரும் அதை கரெக்டா எப்படி சொல்றாருன்னு பார்ப்போம், நம்ம ப்ரெடிக்ஷன் கரெக்டா வருதான்னு பார்ப்போம்னு சொல்லி ஜாதகம் பார்க்க வரீங்க. அப்படி நீங்க வரும்போது உங்களுக்கு 1008 கேள்விகள் இருக்கும். சோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பார்த்துட்டு, இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துட்டு என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது நான் சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும், ரைட்டுங்களா? அதுக்கு தான் இந்த பதிவு நம்ம போடுறோம். ரொம்ப நாலேஜபிளா இருக்கும். இந்த வீடியோவை நீங்க பார்க்காம என்கிட்ட இதுல இருக்கிற கேள்விகளை கேட்கும் போது நான் சொல்றது உங்களுக்கு தலையும் புரியாது, காலும் புரியாது. நான் அதுக்கப்புறம் என்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டு போயிட்டு இன்னும் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. இவர் இப்படி எப்படி சொன்னாரு, இந்த பலனை எப்படி எடுத்தாருன்னு நீங்க மண்டையை போட்டு பிச்சுப்பீங்க, சரிங்களா? ஓகே, இது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சூட்சமங்கள் நிறைந்த ஒரு பதிவாக இருக்கும். சரி, ஓகேங்க. இப்போ ஒரு மனிதனுக்கு லக்னத்தை எப்படி தேர்ந்தெடுப்பது, லக்னாதிபதியை எப்படி தேர்ந்தெடுப்பது? ஒரு அந்த சூரியனுடைய ஒளி பின்பம் ஒரு லக்னத்துல விழும், அதை நம்மளுக்கு லக்னமாக தீர்மானிக்கப்படுது, ரைட்டுங்களா? ஆனா எல்லாருக்குமே அந்த லக்னத்துல சென்டர்ல விழுமான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. சில பேருக்கு 5 டிகிரியில விழும், சில பேருக்கு 10 டிகிரியில விழும், சில பேருக்கு 15 டிகிரியில விழும், 20, 25, 29 டிகிரியில கூட விழும், ரைட்டுங்களா? சோ இந்த மாதிரி எல்லாம் விழும்போது எப்படி கணக்கு பண்ணுவது? ஒரு லக்னம், அந்த லக்னத்துல உங்களுக்கு லக்னம் 30 டிகிரி கொண்டது,
அந்த 30 டிகிரியில சென்ட்ரல் ஒரு 15 டிகிரியில விழுந்துருதுன்னா, ஒரு 14 டிகிரி, 15, 16, 17, 13 டிகிரியில லக்னம் விழுதுன்னா, சோ அந்த லக்னம் உங்களுக்கு சென்ட்ராக இருக்கும். அந்த லக்னத்தின் அதிபதி யாரோ அவர்தான் உங்களுக்கு முழுமையான லக்னாதிபதி. அவருக்கு யார் யோகர்களோ அவங்களுடைய தசைகள் உங்களுக்கு நற்பலனை செய்யும். சோ அந்த லக்னத்தை நீங்கள் முழுமையாக கடைபிடித்து விடலாம். ரைட்டுங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு மிதுன லக்னத்துல 13 டிகிரியில உங்க லக்னம் விழுந்திருக்கு, 14 டிகிரியில விழுந்திருக்கு, 15 டிகிரியில விழுந்திருக்கு, 16 டிகிரியில விழுந்திருக்கு, 17 டிகிரியில விழுந்திருக்குன்னா 100% கன்ஃபார்ம் பண்ணிடலாம். நீங்க மிதுன லக்னம் தான், புதன் தான் உங்களுக்கு முழுமையான லக்னாதிபதினு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஆனா ஒரு எல்லாருக்குமே இப்படி அமையாது. அந்த டிகிரியில ஃபர்ஸ்ட் அமையாது. இந்த உலகத்துல இருக்கிற முக்காவாசி பேருக்கு 2 டிகிரி, 3 டிகிரி, 4 டிகிரி, 10 டிகிரி, 12 டிகிரி, அப்புறம் 20 டிகிரி, 25 டிகிரி, 29 டிகிரியில போய் அந்த மிதுன லக்னத்துல போய் வேற வேற லக்னத்தை நீங்க கணக்கு பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் மிதுன லக்னத்தை எடுக்கிறேன். அந்த மாதிரி ஒரு டிகிரியில போய் விழும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு மிதுனத்துல 26 டிகிரியில உங்களுக்கு லக்னம் விழுதுன்னு வைங்க. அப்போ புதன் மட்டும்தான் உங்களுக்கு லக்னாதிபதியான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அந்த 26 டிகிரிய சென்டர் பாயிண்டா புடிச்சு அந்த ஒரு லக்னத்தோடைய பின்பம் எத்தனை டிகிரி வரைக்கும் படர்ந்து இருக்கும்னு பாத்தீங்கன்னா 30 டிகிரி வரைக்கும் படர்ந்து இருக்கும். அதே மாதிரி ஒரு கிரகத்தோடைய பின்பம் எத்தனை டிகிரி வரைக்கும் படர்ந்து இருக்கும்னு பாத்தீங்கன்னா 30 டிகிரி. அந்த கிரகத்தை சென்டர் பாயிண்டா வச்சு இந்த சைடு ஒரு 15 டிகிரி, இந்த சைடு ஒரு 15 டிகிரி எடுத்தீங்கன்னா டோட்டலா 30 வரும். ஓகேங்களா? இப்போ ஒரு மிதுன ராசியில உங்களுக்கு லக்னம் 26 டிகிரியில விழுதுன்னா இந்த சைடு ஒரு 15 கடகம் சைடு, மிதுனத்துக்கு பக்கத்துல இருக்கிற ராசி வந்து கடகம். அந்த ராசியில 15 டிகிரி புடிச்சீங்கன்னா மெஷர்மெண்ட் பண்ணீங்கன்னா கடகத்துல 10 டிகிரி வரைக்கும் உங்க லக்னத்தோடைய பின்பம் விழும். ஓகேங்களா? அதே மாதிரி மிதுன ராசியில பின்னாடி சைடு ஒரு 15 டிகிரி புடிச்சீங்கன்னா மிதுனத்துல 10 டிகிரி வரைக்கும் 11 டிகிரி வரைக்கும் அந்த லக்னத்தோடைய பின்பம் விழும். ரைட்டுங்களா? சோ உங்களுக்கு புதன் மட்டும்தான் இந்த இடத்துல லக்னாதிபதியான்னு கேட்டா கிடையாது. சந்திரனும் உங்களுக்கு லக்னாதிபதி மாதிரி செயல்படுவார். சில சமயங்கள்ல அந்த சந்திரனுடைய தசைகள், யோக தசைகள் வரும்போது புதனும் சந்திரனும் வேற வேற அணிகள். சந்திரன் வந்து குரு அணில இருக்கிறவரு, புதன் வந்து சுக்கிர அணில இருக்கிறவரு. சோ இந்த புதனும் சுக்கிரும் வேற வேற அணில இருக்கிறவங்க. சோ வந்து இந்த புதனுக்கு யோக தசை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சுக்கிர அணில யோக தசைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா புதன், சனி, சுக்கிரன், ராகு இந்த மாதிரி தசைகள் வரும்போது உங்களுக்கு நன்மையை செய்யும். ஆனா இப்போ உங்களுக்கு சந்திரனும் வந்து லக்னாதிபதியாக வரும்போது அவரும் ஒரு 10% லக்னாதிபதியா வரும்போது சோ அவருடைய அந்த குரு அணியில இருக்கக்கூடிய தசைகளும் உங்களுக்கு நற்பலனை செய்யறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஏன்னா 30% கடகத்துல உங்களுக்கு லக்னம் விழுந்திருக்கு, 70% மிதுனத்துல லக்னம் விழுந்திருக்கு. இது வந்து பெரும்பாலான மக்களுக்கு இப்படிதான் அமையும். ஏன் நம்மளுடைய இந்திய பிரதமர் மோடிக்கே இப்படிதான் இருக்குது. ரைட்டுங்களா? சோ பக்கத்துல இருக்கிற லக்னம், அந்த கிரகமும் உங்களுக்கு லக்னாதிபதியாக செயல்படும். இப்போ ஒருத்தர் மிதுன லக்னத்துல 26 டிகிரியில பிறந்திருக்கிறாரு, 27 டிகிரியில பிறந்திருக்காரு, 28, 29 டிகிரியில பிறந்திருந்தால் அவருக்கு சந்திர தசையும் மிகப்பெரிய யோக தசையாக அமையும். ஆனா ஒருத்தர் மிதுன லக்னத்துல 15 டிகிரியில பிறந்திருக்கிறாருன்னா சந்திரன் அவருக்கு 2ஆம் அதிபதி மாதிரி மட்டும்தான் செயல்படுவார். ஆனா மிதுன லக்னத்துல 26 டிகிரி, 27 டிகிரி, 29 அந்த மாதிரி டிகிரியில விழும்போது சந்திரனும் உங்களுக்கு லக்னாதிபதி மாதிரி செயல்பட்டு அந்த சந்திர தசையில உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். ரைட்டுங்களா? இதெல்லாம் ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு பாயிண்ட். இப்போ ரிஷப லக்னத்துல ஒரு 26 டிகிரி, 27 டிகிரி விழுதுன்னா ரிஷப ராசியோடைய அதிபதி சுக்கிரனும் மிதுன ராசி அதிபதியோடைய புதனும் ஒரே அணி. சோ அப்ப நீங்க கவலையே பட வேண்டாம். அப்போ சுக்கிர தசை, புதன் தசை, சனி தசை, ராகு தசை உங்களுக்கு நன்மையை செய்யும். உங்களுக்கு குரு அணி மிக்ஸ் ஆகாது. ஆனால்
இந்த புதனும் சந்திரனும் கனெக்ட் ஆகுற இடத்துல, இந்த சிம்மமும் கன்னியும் கனெக்ட் ஆகுற இடத்துல, இந்த துலாமும் விருச்சிகமும் கனெக்ட் ஆகுற இடத்துல, தனுசும் மகரமும் கனெக்ட் ஆகுற இடத்துல, மேஷமும் ரிஷபமும் கனெக்ட் ஆகுற இடத்துல, கும்பமும் மீனமும் கனெக்ட் ஆகுற இடத்துல, அதாவது குரு அணி லக்னமும் சுக்கிர அணி லக்னமும் கனெக்ட் ஆகும் போது உங்களுக்கு எதிரி கிரகமே நன்மையை செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு மேல நிறைய ப்ரொசீஜர்ஸ் ஃபார்முலாஸ் இருக்குது. அதை அப்ளை பண்ணி நம்ம பார்க்கணும். இந்த கிரகம் எப்படி இருக்குது, புதன் எப்படி இருக்கிறாரு, சந்திரன் வலுவா இருந்தால் மிகப்பெரிய நன்மையை செய்வார். ஏன் இந்த இடத்துல நீங்க மிதுன லக்னத்துல 26 டிகிரியில பிறந்து புதன் வலு குறைந்திருந்து சந்திரன் வலுவாக இருக்கிறார் என்றால் சந்திரன் இன்னும் பலனை ஜாஸ்தியா செய்வாரு. இன்னும் உங்க லக்னாதிபதின்ற பொசிஷனை ஜாஸ்தியா எடுத்துப்பார். 50% அவர் லக்னாதிபதின்ற பொசிஷனை டேக் ஓவர் பண்ணுவார். அப்போ மிதுன லக்னத்துல நீங்க பிறந்திருப்பீங்க. புதன் வலு குறைந்திருக்கும் போது புதன் தசை உங்களுக்கு நற்பலனை செய்யாமல் சந்திர தசை உங்களுக்கு மிகப்பெரிய நற்பலனை செய்யும். சோ ஜோதிடம் என்பது ஒரு கடல் என்று சொல்றாங்கன்னா அதுக்கு காரணம் இதாங்க. இதுல ஏகப்பட்ட விஷயங்கள் ஒளிஞ்சின்னு இருக்குது. ஒரு கிரகம் நம்ம அந்த காலத்துல நம்ம அப்பா அம்மாலாம் நம்மளுக்கு ஜாதகம் எழுதும் போது ஜஸ்ட் ஒரு கட்டத்தை போட்டா அதுக்குள்ள ஒரு கிரகத்தை போட்டுருவாங்க. அதுக்குள்ள எத்தனை விஷயம் இருக்குது தெரியுங்களா? ஏன்னா இப்பதான் ஒரு 80 வருஷமா தான் நார்மல் மனிதர்களுக்கு ஜாதகம் பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி அரசர்கள், மருத்துவர்கள், பெரிய பெரிய விஐபிஸ், மந்திரிகள் இவங்களுக்கு மட்டும்தான் ஜாதகம் பார்த்துன்னு இருந்தாங்க. இப்பதான் ஒரு 80 வருஷமா தான் இந்த ஜாதகம் பார்க்கிற பழக்கம், ஜாதகம் எழுதி வைக்கிற பழக்கம் அப்படின்னு எழுதி வச்சாங்க. அது ஒரு பரிமாணம். அதுல இருந்து இப்ப அட்வான்ஸா கம்ப்யூட்டர்ல எல்லாம் போட்ட பிறகு நீங்க பிறந்த நேரத்துல இந்த கிரகம் இந்த டிகிரியில இருக்குது, இந்த நட்சத்திரத்துல உக்காந்து இருக்குது, அப்படி இப்படி பாவக்கட்டம் இது அதுன்னு போட்டு கம்ப்யூட்டர்ல எல்லாத்தையும் போட்டு தெளிவா அப்படி இப்ப நம்ம எப்படி ஒரு சிடி ஸ்கேனு, ஒரு அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேனு அதெல்லாம் வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைய நம்ம எப்படி ஒரு ஸ்கேனை வச்சு மெஷர் பண்றோமோ அந்த மாதிரி இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜில நம்ம எந்த கிரகம் எந்த டிகிரியில இருக்குது, ஸோ உங்களுக்கு எப்படி வேலை செய்யும், உங்களுக்கு எப்படி பலனை கரெக்டா வரும்ன்றத நம்ம துல்லியமா எடுக்கிறோம். உலகம் டெவலப் ஆகும்போது நம்மளும் கூட சேர்ந்து இந்த மாதிரி டெவலப் ஆகுறோம். ஆனா இதுலதான் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படும். எனக்கு இந்த லக்னமா, எனக்கு அந்த லக்னமா, எனக்கு இந்த ராசியா அந்த ராசியா மண்டைய போட்டு பிச்சுப்பாங்க. இதுல நிறைய பேருக்கு இருக்கிற மிகப்பெரிய குழப்பமே, ஐயா இத்தனை நாள் நானு மேஷராசின்னு பரணி நட்சத்திரம்னு அர்ச்சனை பண்ணின்னு இருந்தேன். இப்போ பார்த்தா நானு மீன ராசி ரேவதி நட்சத்திரம்ன்றாங்க. இத்தனை நாள் நான் அர்ச்சனை பண்ணின்னு இருந்தேனே அது வேஸ்டான்னு கேட்டீங்கன்னா இது ஒரு அறியாமையான ஒரு கேள்வி. இப்போ நீங்க கோவிலுக்கு போயிட்டு மேஷராசி பரணி நட்சத்திரம் நான் அர்ச்சனை பண்ணா இறைவன் கண்ணை மூடிக்கின்னு மேஷராசி பரணி நட்சத்திரத்துக்கு அருள் பண்ணுவாரா அல்லது உங்களுக்கு அருள் பண்ணுவாரா? இல்ல நீங்க தப்பாவே கொடுத்தாலும் கடவுள் என்ன தப்பாவே உங்களுக்கு இது பண்ணிடுவாரா, அருள் பண்ணிடுவாரா? வந்திருப்பது ஒரு கடவுள் என்பது நீங்க போய் அர்ச்சனை பண்ணும் போது நீங்க யாரு, நீங்க போன ஜென்மத்துல எவ்வளோ கர்மா பண்ணீங்க, எவ்வளோ புண்ணியம் பண்ணீங்கன்னு எல்லாமே அந்த இடத்துல அந்த ஒரு இறைவனால எல்லாமே ஒரு ஸ்கேன் பண்ணிட முடியும். ஒரு நானோ செகண்ட்ல ஒரு ஸ்கேன் பண்ணிடுவாரு. நீங்க ஒரு ராசி நட்சத்திரத்தை தப்பா கொடுக்கும் போது சாமியும் உங்களுக்கு அருள் தப்பா பண்ணுவாருன்னு நினைச்சுன்னு இருக்கிறீங்களா? இந்த கேள்வி எவ்வளவு ஒரு சிறுபிள்ளைத்தனமா இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியுது இல்ல? நான் கேட்கும் போது கடவுளுக்கு எதிரில வந்திருக்கிறது யாருன்னு தெரியாதா? ராசி நட்சத்திரத்தை வச்சு அவர் என்ன பேப்பர்ல டிக்கா போடுறாரு. சோ நீங்க தப்பாவே போய் அர்ச்சனை பண்ணாலும் அதை பத்தி ஒன்னும் தவறு கிடையாது, ரைட்டுங்களா? கடவுளுக்கு நீங்க போய் கும்புற உங்களை படைத்த உங்களுக்கு கண்ணு மூக்கு காது வயிறு எல்லாத்தையும் உள்ள வச்சு அனுப்புன கடவுளுக்கு நீங்க யாரு எவருன்னு எல்லாமே தெரியும். உங்க ஆன்மாவோட பவர் என்ன எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம், சரிங்களா? ஓகே. இப்போ இந்த லக்னம் எப்படி வேலை செய்யும், ராசி எப்படி வேலை செய்யும்ன்றதே ஒரு பெரிய பஞ்சாயத்து, ரைட்டுங்களா? இதுக்கப்புறம் பாவத்துக்குள்ள வருவோம். அதே மாதிரி எல்லா பாவத்துக்கும் ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும், ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு பிரச்சனை எங்க வரும்னு கேட்டீங்கன்னா
6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் நம்மளுக்கு கெட்ட இடம். அந்த இடத்துல ஒரு கிரகம் போய் உட்காரும் போது மறைஞ்சிடும், அது தன் வலுவை இழந்துரும். இதே வந்து ஒரு 4ஆம் இடத்துல உட்கார்ந்தாலும் ஒரு கிரகம் வலுவா இருக்கும், 5ஆம் இடத்துல உட்கார்ந்தாலும் வலுவா இருக்கும், 2ஆம் இடத்துல உட்கார்ந்தாலும் வலுவா இருக்கும், 1ஆம் இடத்துல உட்கார்ந்தாலும் வலுவா இருக்கும், 9, 10, 11 இங்கெல்லாம் எங்க உட்கார்ந்தாலும் அந்த கிரகம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். எப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய கேள்வி வரும்னா, இந்த 5க்கும் 6க்கும் சென்டர்ல கிரகம் உட்காந்துன்னு இருக்கும் போது, 6க்கும் 7க்கும் சென்டர்ல கிரகம் உட்காந்துன்னு இருக்கும் போது, 7க்கும் 8ல சென்டர்ல கிரகம் உட்காந்துன்னு இருக்கும் போது, 8க்கும் 9க்கும் சென்டர்ல கிரகம் உட்காந்துன்னு இருக்கும் போது பயங்கர கன்ஃபியூஷன் ஆகும். ரைட்டுங்களா? அதை எப்படி நம்ம எடுக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ 6ஆம் இடத்துக்குன்னு ஒரு புள்ளி இருக்கும். இப்போ வந்து லக்ன புள்ளி 26னா உங்களுக்கு 6ஆம் இடத்தோடைய புள்ளி 26, 27 இல்ல 25 அப்படிதான் இருக்கும். அத பாவ கட்டத்துல ஒரு நம்பர் இருக்கும், அதை பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மோஸ்ட் ஆஃப் தி டைம் உங்களுக்கு லக்ன புள்ளி என்ன புள்ளியோ அதே தான் 6ஆம் இடத்துக்கும் புள்ளியா இருக்கும். அந்த 6ஆம் இடத்தோடைய புள்ளியா இருக்கும். ரைட்டுங்களா? சோ அப்ப 6ஆம் இடத்துல 26 டிகிரி தான் உங்களுக்கு 6ஆம் இடத்தோடைய சென்டர் பாயிண்ட். சோ இப்ப 6ஆம் இடத்துல இருந்து இந்த சைடு 15 டிகிரி, அந்த சைடு 7ஆம் இடத்துக்கும் அந்த 6ஆம் இடத்தோடைய இது வந்து பின்பம் போகும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு சனி 6ல இருக்கிறாருன்னு கட்டத்துல இருக்கும். ஆனா அவர் 10 டிகிரியில இருக்கிறாருன்னு வைங்களேன், 10 டிகிரியில இருக்கிறாருன்னு வைங்களேன், அந்த சனி 6ஆம் இடத்துல உட்காந்துன்னு இருக்கிற மாதிரி அந்த ராசி கட்டத்துல இருக்கும். ஆனா அந்த 6ஆம் இடத்துலயே அவர் இருக்க மாட்டார். ஏனென்றால் உங்களுக்கு 6ஆம் இடம் 26 டிகிரி. நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியலன்னா ஒரு பேப்பர் பென் எடுத்து எழுதிக்கோங்க, கிளீனா புரியும். 6ஆம் இடத்துல உங்களுக்கு 6ஆம் இடத்தோடைய புள்ளி 26 டிகிரி விழுந்திருக்கும் போது, அந்த 6ஆம் இடத்துல இருந்து 15 டிகிரி முன்னாடி வந்தீங்கன்னா 11 டிகிரி வரும். 6ஆம் இடத்துல 11 டிகிரி வரும். இந்த சைடு 7ஆம் இடத்துல 15 டிகிரி கணக்கு பண்ணீங்கன்னா, 6ஆம் இடத்துல இருந்து 15 டிகிரி கணக்கு பண்ணீங்கன்னா 7ஆம் இடத்தோடைய 10 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு 6ஆம் இடத்தோடைய பின்பம் இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த 6ஆம் இடத்துல 10 டிகிரியில சனி உட்காந்துன்னு இருக்கும் போது அந்த 6ஆம் பாவத்திலேயே அவர் உட்காரல, 5ஆம் பாவத்துக்கு வந்துருவாரு. நீங்க பாவ கட்டத்துல போய் பாத்தீங்கன்னா அவர் 5ஆம் இடத்துல இருப்பார், 6ஆம் இடத்துல இருக்க மாட்டார். இதுதான் பாவ கட்டம். ஒரு மனிதனுக்கு ராசி கட்டம் எப்படியோ அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்த்தா, நம்ம சொல்றோம்ல சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ ஸ்கேனு, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எல்லாம் சொல்றோம்ல, அந்த ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது கரெக்டா இங்கதான் அந்த கிரகம் இருக்குதான்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பாவ கட்டம். இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சது கிடையாது. அந்த காலத்துல சித்தர்களே கரெக்டா பாத்துக்கோ, ராசி கட்டம் இது, பாவ கட்டத்துல எங்க இருக்குதுன்னு வேணா பாத்துக்கோ, அதுக்கு ஒரு கட்டம் நான் உனக்கு தரேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நவாம்ச கட்டம்னா என்ன? ராசி கட்டத்துல இந்த கிரகம் இருக்கு, அந்த கிரகம் ரொம்ப ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்குதான்னு நவாம்சத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு சொல்றாங்க. எவ்வளவு அட்வான்ஸான ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்த அந்த காலத்துல 8000 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம வந்து என்னென்னவோ டெக்னாலஜி கண்டுபிடிச்சுன்னு இருக்கிறோம். இப்போ ஒரு 100-150 வருஷமா அவங்க 8000 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய டெக்னாலஜி, எவ்வளவு பெரிய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. சோ அந்த கிரகம் எங்க இருக்குதுன்றத பாவ கட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோ, ராசி கட்டத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ஜோதிடருக்கு பலன் நல்ல பாவத்தை பத்தி, நல்ல டிகிரியை பத்தி நல்லா தெரியும் போது, அந்த சனி 10ல இருக்கும் போது அவர் 6ஆம் இடத்துல உட்காரவே இல்லை. அப்போ 6ஆம் இடத்து பலனை சனி செய்ய மாட்டாரு. அப்போ சனி தசை வந்தா நீங்க பயப்பட வேண்டாம். இப்ப புரியுதுங்களா? இது 7ஆம் இடத்துல 9 டிகிரி 8 டிகிரியில சனி உட்காந்துன்னு இருக்கிறாருன்னு வைங்க, நீங்க 7ஆம் இடத்துல உட்காந்துன்னு இருக்கிறாருன்னு நினைப்பீங்க. இல்ல, அவர் 6ஆம் இடத்துல உட்காந்துன்னு இருக்கிறாரு. ஒரு பெரிய சார்ட் வாங்குங்க, இந்த சின்ன பசங்க டயக்ராம்லாம் வரையறதுக்கு பெரிய சார்ட் வாங்குவாங்க பாருங்க, அந்த மாதிரி வாங்குங்க, ஒரு டேபிள்ல போடுங்க, ராசி கட்டத்தை பெருசா வரைங்க, இந்த மாதிரி ஒரு பாவத்தை வந்து மெஷர் பண்ணி எழுதுங்க. அப்போதான் உங்களுக்கு எந்தெந்த கிரகம் எங்கெங்க உட்காந்துன்னு இருக்குதுன்னு தெரியும். சும்மா ஒரு ஜாதகத்தை ஓபன் பண்ணி பார்த்தா எங்க ஒரு கிரகம் எங்க இருக்குதுன்னு எல்லாம் கண்டுபிடிச்சிட முடியாது. ரைட்டுங்களா?
சோ நீங்க 7ல இருக்குதுன்னு நினைச்சுன்னு இருப்பீங்க, பார்த்தா அது 6ல இருக்கும். 6ல இருக்குதுன்னு நினைச்சுன்னு இருப்பீங்க, ஆனா பார்த்தா அது 5ல இருக்கும். சரிங்களா? ஓகே. இங்கதான் இது வரைக்கும் நீங்க கேள்விப்படாத முக்கியமான ஒரு சப்ஜெக்டுக்குள்ள நான் போறேன். சரி, 6ஆம் இடத்துல சனி உக்கார்ல. 6ஆம் இடத்துக்கு லக்ன புள்ளி வந்து 26ல இருக்குது. சனி 10 டிகிரியில இருக்கிறாரு. அப்போ சனி வந்து 6ஆம் இடத்துல உக்காரல. ஆனா அந்த சனி கிரகத்தோடைய பின்பம் 6ஆம் இடத்தை டச் பண்ணும். அவர் 10 டிகிரியில உட்காந்துன்னு இருக்கிறாருல, அப்போ இந்த சைடு 15 டிகிரி ஸ்ப்ரெட் ஆகும்ல, பேக் சைடு 15 டிகிரி ஸ்ப்ரெட் ஆகும்ல. அப்போ துலா ராசிக்குள்ளேயும் அவருடைய பின்பம் ஸ்ப்ரெட் ஆகும். இந்த சைடு விருச்சிக ராசியில மிதுன லக்னத்துக்கு 6ஆம் இடம் விருச்சிகம், அந்த சைடும் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பின்பம் ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ 6ஆம் இடத்துக்கு அவருடைய பின்பம் ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ அந்த 6ஆம் இடத்தோடைய பலன் 30% வேலை செய்யும். 70% 5ஆம் இடத்து பலனை செய்துவிட்டு 30% 6ஆம் இடத்து பலனையும் செய்வார். ஏனென்றால் அவர் 6ஆம் இடத்தில் அமரவில்லை, ஆனால் அந்த கிரகத்தோடைய பின்பம் 6ஆம் இடத்தில் படுகின்றது. ஒரு சிறந்த ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? கிரிவலம், திருவண்ணாமலையில கிரிவலம் போயிருக்கிறீங்களா? நிறைய பேர் போயிருப்பீங்க. 14 கிலோமீட்டர் அந்த மலையை சுத்தி வந்தீங்கன்னா, கோவில்ல இருந்து கிளம்பி கிரிவலத்தை சுத்தி வந்தீங்கன்னா 14 கிலோமீட்டர். அந்த மலையை சுத்தி நீங்க எங்கன்னா போயின்னு இருக்கிறீங்கன்னு வைங்க, அப்படியே நடந்து போயினே இருக்கிறீங்க, எதிரில் பாக்குறீங்கன்னு வைங்களேன், எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்கும்? ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு உங்க கண்ணு பார்க்கும். அந்த சுத்தி இருக்கிற 14 கிலோமீட்டரையா உங்க கண்ணு பார்க்கும்? இல்ல, அந்த மலை வந்து சுத்தி இருக்குது, ரவுண்டா இருக்கு. அந்த மலையை சுத்துறீங்க, 14 கிலோமீட்டர் சுத்துறீங்க. நீங்க நடுல எங்கேயோ ஒரு இடத்துல நின்னு பார்க்கும் போது 14 கிலோமீட்டருமா உங்க கண்ணுக்கு தெரியுது? இல்ல, ஒரு 1.5 கிலோமீட்டர் தானே கண்ணுக்கு தெரியுது. அந்த 1.5 கிலோமீட்டருக்கு அதுக்கப்புறம் ரோடு உங்க கண்ணுக்கு தெரிஞ்சாலும் உங்க கண்ணுக்கு விசிபிள் ஆகாது இல்ல. அதே மாதிரி இப்படி திரும்பி பாத்தீங்கன்னா பேக் சைடு ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு தானே விசிபிள் இருக்கும். அதை வச்சுதானே கூட்டம் இருக்குதா, கூட்டம் கம்மியா இருக்குதான்றத கண்டுபிடிக்கிறீங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி உங்க நண்பர் யாராச்சும் போயின்னு இருந்தாங்கன்னா உங்க கண்ணுக்கு தெரியுது இல்ல, அதோ அங்க போயின்னு இருக்கிறாரு பாருன்னு கண்டு சொல்றீங்கல்ல. அதுதான் ஒரு கிரகம் ஒரு இடத்துல உக்காரும் போது அந்த கிரகத்துக்கு அந்த இடம் மட்டுமே இடம் கிடையாது. அந்த கிரகத்தால அந்த சைடு 15 டிகிரி பார்க்க முடியும், இந்த சைடு 15 டிகிரி. நம்ம எப்படி ஒரு கிரிவலத்துல நம்ம நடந்து போயின்னு இருக்கும் போது எதிரில் ஒரு 1.5 கிலோமீட்டர் நம்மளுக்கு விசிபிள் ஆகுமோ, அதே மாதிரி கிரகமும் அந்த 1.5 கிலோமீட்டர், இந்த சைடு ஒரு 1.5 கிலோமீட்டர் கண்ட்ரோல் எடுக்கும். புரியுதுங்களா? இப்ப எதிரில் பாக்குறீங்க, ஒரே கூட்டமா இருக்குது, சொல்றீங்கல்ல பா எவ்வளோ கூட்டமா இருக்குது. நீங்க அந்த கூட்டத்துக்குள்ளேயே போல, ஆனா அதுக்குள்ள சொல்றீங்கல்ல அங்க அவ்வளோ கூட்டமா இருக்குது, சொல்றீங்களா? அதுதான் நம்ம எப்படியோ அதே மாதிரிதான் கிரகங்களும். ஓகேங்களா? ஒரு கிரகம் ஒரு புள்ளியில உக்காந்துன்னு இருக்குதுன்னா அது அந்த இடத்துல மட்டுமே ஒத்த காலில் அப்படியே நின்று இருக்காது, 30 டிகிரிய கண்ட்ரோல்ல எடுக்கும். அது எங்க உக்காந்தாலும் சரி, ஒரு ராசியில சென்டர்ல உக்காந்ததுன்னா அந்த ராசியை ஃபுல்லா கண்ட்ரோல் எடுக்கும். சப்போஸ் இந்த 2 ராசிக்கு நடுவுல வானத்துலன்னா 2 ராசிக்கு கோடா இருக்குது, இல்ல காம்பவுண்ட் போட்டிருக்காரா இறைவன்? இல்லையே. வானம்ன்றது அப்படியே ஃப்ரீயா இருக்குது. ராசி மண்டலம், ஒரு ராசி மண்டலத்தை அப்படியே ஒட்டி கேப் விடாம இன்னொரு ராசி மண்டலம் ஸ்டார்ட் ஆகுது. புரியுதுங்களா? ஓகே, ஒரு சிறந்த ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் சார். எனக்கு இந்த கான்செப்ட் புரியவே இல்லை சார், என் மண்டையில ஏறவே இல்லை சார். ரொம்ப உங்களுக்கு தெளிவா இதை விட சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கான்செப்ட் சொல்றேன். சரிங்களா? எல்லாருக்கும் 7.5 சனி வருது இல்ல, 7.5 சனியில போட்டு வாழ்க்கையில நல்லா சனி பகவான் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாருல்ல. 7.5 சனியில ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிக்கிறீங்கல்ல. 7.5 சனினாலே எல்லாரும் அப்படியே கோவில எட்டி கூட பார்க்காதவங்க, மலைக்கு கூட கோவில் பக்கம் ஒதுங்காதவங்க, 7.5 சனி வந்துட்டா சனி பகவானை ஓடி போய் சிவனை, அங்க இருக்கிற சிவனை கும்பிடுறீங்களோ இல்லையோ, சனியோடைய காலில் போய் விழுறீங்கல்ல, சனிக்கு போய் அர்ச்சனை பண்றீங்கல்ல, நவகரத்தை சுத்துன்னு சுத்துறீங்கல்ல. அந்த 7.5 சனியில அவர் அடிக்கும் போது அந்த பலனை நீங்க உணரும் போது டப்புன்னு கோவிலுக்கு போறீங்க.
சரியா? அந்த அந்த சனி பகவான் வானத்துல ஏதோ ஒரு நட்சத்திரத்துல தானே உட்காந்துன்னு இருக்கிறாரு. ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தானே உட்காந்துன்னு இருக்கிறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிற நட்சத்திரத்துக்கும் நம்ம ஜென்ம சனின்னு தானே சொல்றோம், பின்னாடி இருக்கிற நட்சத்திரத்துக்கும் நம்ம ஜென்ம சனின்னு தானே சொல்றோம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம கும்பராசி எடுத்துக்கலாம். இப்போ கும்பராசியில போன வருஷம் அந்த டைம்ல சதய நட்சத்திரத்துல சனி உக்காந்துன்னு இருக்கும் போது அவிட்ட நட்சத்திரத்துக்கும் ஜென்ம சனி தானே, பூரட்டாதி நட்சத்திரத்துக்கும் ஜென்ம சனி தானே. நம்ம என்ன சதய நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் ஜென்ம சனியா நம்ம சொல்றோம்? இல்லையே, கும்பராசிக்கு அந்த 3 நட்சத்திரங்களுக்கும் ஜென்ம சனின்னு தானே சொல்றோம். கரெக்டா? இப்ப புரியுதா? சனி பகவான் சதய நட்சத்திரத்துல தாங்க உக்காந்துன்னு இருக்கிறாரு. அப்போ சதய நட்சத்திரத்துக்கு ஜென்ம சனின்னா சொல்றோம், கும்பராசிக்கு ஜென்ம சனி இல்ல. சதய நட்சத்திரத்துக்கு தான் ஜென்ம சனின்னா சொல்றோம்? இல்லையே, கும்பராசிக்கு ஜென்ம சனின்னு சொல்றோம். ஏன் அந்த 30 டிகிரியை கணக்குல எடுக்கிறோம்? ஏன்னா ஒரு கிரகத்தோடைய ஆளுமை 30 டிகிரிக்கு இருக்கும். சதய நட்சத்திரத்துக்கு ஜென்ம சனி வந்தால் அவிட்ட நட்சத்திரமும் ஜென்ம சனி தான், பூரட்டாதி நட்சத்திரத்துக்கும் ஜென்ம சனி தான். அவிட்ட நட்சத்திரத்துக்கு ஜென்ம சனி நடந்தால் சதய நட்சத்திரத்துக்கும் ஜென்ம சனி தான், திருவோண நட்சத்திரத்துக்கும் ஜென்ம சனி தான். புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் விஷயம். ஒரு கிரகம் ஒரு சென்ட்ரல். சரி, இப்போ மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் சென்ட்ரல் இருக்கிறது அவிட்ட நட்சத்திரம். மகர நட்சத்திரத்துல பார்த்தா சில பாதங்கள் இருக்கும், கும்ப ராசியில பார்த்தா சில பாதங்கள் இருக்கும். சோ அந்த சென்ட்ரல் அந்த சனி அந்த அவிட்ட நட்சத்திரம் சென்ட்ரல்ல 2ஆம் பாதத்துக்கும் 3ஆம் பாதத்துக்கும் சென்ட்ரல்ல சனி உட்காரும் போது சதய நட்சத்திரத்துக்கும் அதே ஜென்ம சனி பலன் தான், இந்த இடத்துல திருவோண நட்சத்திரத்துக்கும் அதே ஜென்ம சனி பலன் தான். இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் விஷயம். சோ ஒரு கிரகம் சனி பகவான் உங்க ராசி கட்டத்துல 10 டிகிரில உக்காந்தாருன்னா அவர் அந்த 10 டிகிரில மட்டும் இருக்க மாட்டாரு. அவர் முன்னாடி அந்த நட்சத்திரத்தையும் கண்ட்ரோல்ல எடுப்பாரு, அதுக்கு முன்னாடி நட்சத்திரத்தையும் கண்ட்ரோல்ல எடுப்பாரு, அது பின்னாடி நட்சத்திரத்தையும் கண்ட்ரோல்ல எடுப்பாரு. 7.5 சனிக்கு மட்டும் சொல்லும் போது அதை அப்படியே பாவ கட்டத்துக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு லக்ன புள்ளி ஒரு இடத்துல விழும்போது, ஒரு நட்சத்திரத்துல விழும்போது அது இந்த சைடு இருக்கிற நட்சத்திரத்தையும் கண்ட்ரோல் எடுக்கும், பின்னாடி சைடு இருக்கிற நட்சத்திரத்தையும் கண்ட்ரோல் எடுக்கும். மிதுன ராசியில புனர்பூசம் நட்சத்திரத்துல நீங்க பிறந்தீங்கன்னா பூச நட்சத்திரத்தையும் கண்ட்ரோல்ல எடுக்கும், பின்னாடி இருக்கிற திருவாதிரை நட்சத்திரத்தையும் கண்ட்ரோல்ல எடுக்கும். அப்போ டிகிரி படர்ந்து வரும். அப்படி அந்த லக்ன புள்ளி ஒரு நட்சத்திரத்துல விழும்போது அந்த 3 நட்சத்திரமும் உங்களுக்கு ஃப்ரெண்டா வேற ஆகும். எவ்வளவு ரகசியங்கள் இருக்கு பாருங்க. சரி, இப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜோதிடத்துல ஆர்வமும் அறிவும் இருக்கிறவங்களுக்கு இப்போ இன்னொரு கேள்வி வரும். ஐயா, கும்பராசிக்கு சதய நட்சத்திரம் இருக்கும் போது ஜென்ம சனின்னு சொல்றோம், அப்ப அது புரட்டாதி நட்சத்திரத்துக்கும் வேலை செய்து, அவிட்ட நட்சத்திரத்துக்கும் வேலை செய்து, மகர ராசிக்கு ஏன் நம்ம பாத சனின்னு சொல்றோம், மீன ராசிக்கு ஏன் நம்ம விரைய சனி சொல்றோம்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு கிரகம் நாடியில ஃப்ரண்ட் சைடும் டேக் ஓவர் பண்ணும், பேக் சைடும் டேக் ஓவர் பண்ணும். இப்போ ஒரு ராசியில துலா ராசியில சுக்கிரன் இருக்கிறாருன்னு வைங்களேன், விருச்சிக ராசியில குரு இருக்கிறாருன்னு வைங்களேன், நாடியில இவங்க கனெக்ட் ஆவாங்க. அதாவது டைரக்டா கனெக்ட் ஆகாம விர்ச்சுவலா கனெக்ட் ஆவாங்க. அதுதான் நாடியில கிரக சேர்க்கை. சனி ஒரு ராசிக்கு ஜென்ம சனியை கொடுக்கும் போது நாடி முறை பிரகாரம் மீன ராசிக்கு விரைய சனியை செலுத்துவார், பின்னாடி இருக்கிற மகர ராசிக்கு பாத சனியை செலுத்துவார். சனி மட்டும் கிடையாது, எல்லா கிரகமும் இந்த வேலையை செய்யும். ஜோதிடத்துல போக 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 ஜோதிடம்ன்றது ஒரு அற்புதமான ஒரு சாஸ்திரம், உள்ள போயிட்டே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க, நீங்க இப்போ மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, ஓகேங்களா? மேஷ லக்னத்துக்கு யோகர்கள் யாரு, திரிகோணாதிபதிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய், சூரியன், குரு.
ரைட்டுங்களா? செவ்வாய், சூரியன், குரு திரிகோணாதிபதிகள், யோகர்கள். இப்போ இந்த மேஷ லக்னத்திலேயே இந்த 3 பேரும் அமர்ந்திருந்தால் கிரக சேர்க்கை தான். மேஷத்திலேயே சூரியன், செவ்வாய், குரு சேர்ந்திருந்தால் கிரக சேர்க்கை தான். இத இன்னொரு கிரக சேர்க்கையும் இருக்குது. மேஷத்துல சூரியன் இருக்கிறாரு, ரிஷபத்துல செவ்வாய், குரு இருந்தாலும் கிரக சேர்க்கை தான். இல்ல மீனத்துல குரு இருக்கிறாரு, மேஷத்துல சூரியன் இருக்கிறாரு, ரிஷபத்துல செவ்வாய் இருக்கிறாரு, இதுவும் கிரக சேர்க்கை தான். பக்கத்து பக்கத்து ராசியோட கனெக்ட் ஆகும். அதுக்கு பேரு நாடி. இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நான் உங்களுக்கு பலனே சொல்றேன். ஆனா என்ன இதுனா, ஜாதகம் இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாத போது நீங்க ஜாதகம் பார்க்கும்போது என்ன கிளாஸ் எடுக்க சொல்றீங்க. நான் ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்துன்னு இருந்தேன்னா பலனை எப்போ சொல்றது? அப்புறம் நான் அந்த அது கிளாஸ் எடுத்தா அது போயின்னு இருக்கும். அது நான் ஸ்டாப்பா போயின்னு இருக்கும். அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லா உங்ககிட்ட உட்காந்து பேசின்னு இருக்க வேண்டியதுதான். அதுக்கு தாங்க இந்த வீடியோ எல்லாம் போடுறது. இதெல்லாம் பாத்துருங்க, முன்னாடியே பாத்துரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஜோதிடம்னு உள்ள வந்துட்டாலே இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ இந்த வீடியோக்குள்ள இத்தனை விஷயம் சொல்லின்னு இருக்கேன். இன்னமும் 2-3 விஷயம் சொல்லணும். ஆனா இதுக்கு நான் என்ன பேர் வைக்கிறது? ஒரு பேர் தான் வைக்க முடியும். பாவகட்டத்தின் சூட்சமங்கள் தான் வைக்க முடியும். ஆனா அதுக்குள்ள இத்தனை விஷயம் இருக்குது. ஒரு வீடியோ நீங்க பார்க்கும் போது அதுல ஏகப்பட்ட கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் இருக்கும். இதையே தான் நீங்க ஜாதகம் பார்க்கும் போது கேக்குறீங்க. இதை ஆல்ரெடி நான் தெளிவா நிறைய வீடியோல நீங்க கேட்கிற எல்லா கேள்விகளும் நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். மக்களுக்கு இந்த கேள்வி ரிப்பீட்டடா வந்துன்னு இருக்குது, சோ இதுக்கு நம்ம ஒரு வீடியோ பண்ணிடுவோம். அப்போ அவங்களுக்கு புரிஞ்சுக்கின்னு தெளிவா இருக்கும். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கும் போது இந்த கேள்வியை கேட்கும் போது அடுத்த லெவலுக்கு உங்களை கூட்டின்னு போவேன். நீங்க ஸ்டார்டிங் லெவல்ல இப்போ நான் வீடியோல பேசுறதே உங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்துன்னு இருந்தா லேட் ஆகும். சோ இப்போ ஒரு கிரகத்துக்கு சொல்லிட்டேன். இப்போ லக்னத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் சொல்றதுக்கே இவ்வளவு நேரம் ஆகுது. மிச்சம் எல்லாத்துக்கும் சொல்றதுக்கு, நவ கிரகங்களுக்கும் சொல்றதுக்கு லேட் ஆகும்ல, அதுதான். ரைட்டுங்களா? ஓகே. இப்போ இந்த கிரகம் ஒரு பக்கத்து நட்சத்திரத்தோட கனெக்ட் ஆகும். பிளஸ் நாடியில வேற முன்ன பின்ன வீட்டுல வேற கனெக்ட் ஆகும்னு சொல்லி இருக்கிறேன். ஓகே. இதுல இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குதுங்க. நீங்க இப்போ ஒரு கிரகம் ஆட்சி ஆகுது, உச்சமாகுது. குரு கடகத்துல உச்சமாவார். சுக்கிரன் ரிஷபத்திலையும் துலாத்திலையும் ஆட்சி ஆவார். இப்போ மேஷ ராசியில சுக்கிரன் 25 டிகிரில உட்காந்துன்னு இருக்கிறாருன்னு வைங்க. அப்ப அவருடைய பின்பம், அந்த சுக்கிரனுடைய பின்பம் ரிஷபத்திலையும் போய் உழும்ல. அப்போ மேஷத்தில் சிறிதளவு ஆட்சி பெற்ற சுக்கிரனாக அவர் இருப்பார். அதுக்குன்னு ஆட்சின்னு சொல்லக்கூடாது. அதனாலதான் மேஷத்துல அவர் எண்டுல வரும்போது அவருக்கு பவர் ஜாஸ்தி ஆயிடும். ரிஷபத்துல இருக்கும்போது ஃபுல் பவர்ல இருப்பார், ஆட்சி பெற்ற பவர்ல இருப்பார். அதே மேஷத்துல 23 டிகிரி, 24 டிகிரி, 25 டிகிரி, 26, 27, 29, 22 டிகிரி எல்லாம் 21 டிகிரி அவர் டச் பண்ணிட்டால 25, 26, 27, 28 எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பார். ரிஷபத்துல அவருக்கு எப்படி ஆட்சி பெறும் போது ஒரு பவர் வருதோ அதே பவர்ல கொஞ்சம் பவர் மேஷத்துல அவர் 25 டிகிரியில இருக்கும் போதே வந்துடும். அதே மாதிரி குரு பகவான் மிதுனத்துல 25 டிகிரியில இருக்கிறாருன்னா மிதுனத்துல அவர் உச்சம் பெற்ற பவரையும் வாங்குவார். ஏன்னா அவருடைய ஒளி பின்பம் உச்சத்தை நோக்கி போயின்னு இருக்குது, உச்சத்திலேயே இருக்குது. 25 டிகிரியில மிதுனத்துல ஒரு மனிதர் பிறந்திருக்கும் போது, குரு அமர்ந்திருக்கும் போது, பிறந்திருக்கும் போது அவர் உச்சத்தை நோக்கி டிராவல் பண்ணின்னு இருக்கிறாரு. அது ஒரு பாயிண்ட். அவரும் அந்த கிரகத்தோடைய ஒளி பின்பம் இதுல கடகத்துல வேற விழுது. அப்ப அவருடைய ஒளி திறன் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். அப்போ மிதுனத்துல இருக்கும் போது அவருக்கு உச்சத்தோட பவர் வந்துடும். சூரியன் கடகத்துல ஒரு 23 டிகிரியில இருக்கும் போது அவருக்கு சிம்மத்துல இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற பலன் கொஞ்சம் பலன் வந்துடும். சிம்மத்துக்குள்ள என்ட்ரான பிறகு ஃபுல்லா வந்துடும். சிம்மத்துக்குள்ள 1 டிகிரிக்குள்ள வந்தாலே சூரியன் ஆட்சி பெற்று விட்டார்னு சொல்றோம். சிம்மத்துக்குள்ள 1 டிகிரிக்குள்ள சூரியன் வந்தாலே சூரியன் ஆட்சி பெற்றுட்டாருன்னு சொல்லிடுறோம். அப்போ கடகத்துல 27 டிகிரி, 28 டிகிரி, 29 டிகிரியில இருக்கும்போது அவர் ஆட்சி பெறலையா? கரெக்டா?
சிம்மத்துல 1 டிகிரில சூரியன் இருக்கும்போது ஆட்சி பெற்றுட்டாருன்னு நம்ம சீல் போட்டு குத்துறோம், முத்திரை குத்திடுறோம். அப்ப கடகத்துல 29 டிகிரில இருக்கும்போது ஆட்சி பெறலையா? புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதாங்க விஷயம். இந்த பாவத்தோடைய அந்த டிகிரியை வச்சு அந்த இப்ப கடகத்துல சூரியன் இருக்க எண்டு பாயிண்ட்ல வரும்போதே அவரு அந்த பவரை வாங்கிடுவாரு. அப்ப அவரு ஒரு நிறைய ஒளித்திறனோட இருப்பார். இப்ப புதன் சூரியனோட வீட்டுல சிம்மத்துல 25 டிகிரில இருக்கிறாருன்னா உச்ச பலனையே சிம்மத்துல அவர் உச்ச பலனை வாங்குவார். அதுக்குன்னு உச்ச புதன்னு சொல்லக்கூடாது சிம்மத்துல. இப்போ கண்ணில அவர் உட்காரும் போது 100% உச்சம். இதே சிம்மத்துல 25 டிகிரில உட்காரும் போது ஒரு 30% உச்ச பலன் அவருக்கு கிடைக்கும். அதே மாதிரி சுக்கிரன் கண்ணில உட்கார்றாரு, 25 டிகிரில உட்கார்றாரு. நீங்க 21 டிகிரில இருந்தே கணக்கு எடுத்துக்கோங்க. 21 டிகிரில இருந்தே சுக்கிரன் கண்ணில உட்காரும் போது அப்ப அவர் நீச்சம் சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் நீச்சத்தை விட்டு வெளில வந்துட்டாரு. ஏன்னா ஆட்சியை டச் பண்றாரு, அவருடைய பின்பம் ஆட்சியை டச் பண்ணுது. அதே மாதிரி புதனை மீனத்துல நீச்சம் சொல்லக்கூடாது. அதாவது 21 டிகிரியை டச் பண்ணிட்டாருன்னா ரேவதி நட்சத்திரத்துல இருக்கும் போது அவரை நீச்சம் சொல்லக்கூடாது. நீச்சத்தை விட்டு வெளில வராரு, முழு நீச்சம் கிடையாது. புரியுதுங்களா? இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட ரகசியங்கள் ஜோதிடத்துல ஒளிஞ்சிருக்குது. இல்ல பெரிய பஞ்சாயத்து என்னன்னா, நீங்க 6ஆம் இடத்துல கிரகம் உட்காந்துன்னு இருக்குதுன்னு நினைச்சுன்னு இருப்பீங்க. பார்த்தா அந்த கிரகம் அந்த தசை உங்களுக்கு மிகப்பெரிய நற்பலனை செய்யும். அடுத்த தசை நம்மளுக்கு 5ஆம் அதிபதி தசைப்பா, மிகப்பெரிய நன்மையை செய்ய போகுதுப்பா அப்படின்னு நினைச்சுன்னு இருப்பீங்க. அந்த தசை ஸ்டார்ட் ஆனதுல இருந்து உங்களுக்கு பிரச்சனை பண்ணின்னு இருக்கும். உங்களுக்கு தலையும் புரியாது, காலம் புரியாது. நீங்க ஏதோ ஒரு ஜோதிடர்கிட்ட போய் பார்ப்பீங்க. அவரு வரக்கூடிய தசை உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யும் சொல்லி அனுப்பிச்சிடுவாரு. நீங்க மண்டைய பிச்சுப்பீங்க, ஏன் ஜோதிடத்தையே வெறுப்பீங்க. அட சும்மா இவங்க எல்லாம் கதை விட்டுன்னு இருக்காங்கப்பா அப்படின்னு நினைச்சிருவீங்க. ஜோதிடர் கதை விடலாம், ஜோதிடருக்கு தெரியாம இருக்கலாம். இப்ப இந்த கான்செப்ட் எத்தனை ஜோதிடர்கள் இப்போ வீடியோல பேசி இருக்கிறாங்க? நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். இப்ப நான் இன்னைக்கு பேசின விஷயத்த எத்தனை பேர் வீடியோல பேசி இருக்கிறாங்க, எத்தனை பேர் புக்கில் எழுதி இருக்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம். அவருக்கு அது தெரிஞ்சாதான் அதை பண்ண முடியும். நான் ஆராய்ச்சியில இதை கண்டுபிடிச்சேன், சரி உங்களுக்கு சொல்றேன். புரியுதுங்களா? சோ இதுலதான் ஜோதிடம். இந்த மாதிரி கிரகம் 5ல உட்காந்தா 5ல தான் இருக்குதுன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அது நம்ம தப்பு. அது கிரகத்தோடைய தப்பு கிடையாது. அது 5ல உட்காந்து 6ஆம் இடத்து பலனை செஞ்சுன்னு இருக்கும், 5ல உட்காந்து 4ஆம் இடத்து பலனை செஞ்சுன்னு இருக்கும். 9ல உட்காந்துன்னு இருக்குதுன்னு நினைக்க முடியாது. அவர் 8ஆம் இடத்துலயும் இருக்கலாம். உங்களுக்கு லக்னம் 26 டிகிரில இருக்குது, 9ஆம் இடத்துல 5 டிகிரில கிரகம் இருக்குது. அவர் 8ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டுன்னு இருக்கிறாரு. ஏன்னா பாவ கட்டத்துல நீங்க எடுத்து பாருங்க, நம்மளனா பாவ கட்டத்தை பாருங்க. நீங்க மிதுன லக்னத்துக்கு 26 டிகிரி இருக்கிறீங்க. ஒரு கிரகம் சனி 9ஆம் இடத்துல 5 டிகிரில இருக்கிறாருன்னா 8ஆம் இடத்துக்கு வந்துருவாரு பாவ கட்டத்துல. சரிங்களா? ஜோதிடத்துல ஏகப்பட்ட உள்ள அது போயிட்டே இருக்குங்க. திருப்பதியில இந்த கதவு பெருமாளை பாக்குறதுக்கு கதவு ஓபன் பண்ணா அதுக்குள்ள ஒரு கதவு இருக்கும், அதை ஓபன் பண்ணுவாங்க, அதுக்குள்ள ஒரு கதவு இருக்கும். அப்படியே ஓபன் பண்ணினே போகும்போது 5 கதவோ ஏதோ, அதுக்கப்புறம் தான் பெருமாள் இருப்பார். அந்த மாதிரி இந்த ஜோதிடருக்கு இந்த ஜோதிடத்துல இருக்கிற ரகசியங்களுக்கு எண்டே கிடையாது. அதை ஓபன் பண்ண அது பாட்டு போயினே இருக்கும். சரிங்களா? சோ பாவ கட்டத்துல நிறைய சூட்சமமான விஷயங்கள் இருக்குது. நீங்க எந்த கிரகம் எங்க இருக்குதுன்னு ரொம்ப தெளிவா பார்த்தாதான் அது உங்களுக்கு புரியும். சரிங்களா? இந்த பதிவுல பார்த்திருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.